வேற யாரு? உங்க அண்ணனா தான் இருக்கும். அவனுக்கு எதுலயும் அவசரமாச்சே. இருப்பா வரேன். யாரப்பா நீ? யார் நீ? நான் இந்திய படை அதிகாரிகளில் ஒருவன். ஐயோ, இந்திய படைகளை பற்றி சீனர்களுக்கு உளவு சொன்ன ஒற்றன் ஒருவனை நான் கொண்டு விட்டேன். எதிரிகள் என்னை விரட்டிக் கொண்டு வருகிறார்கள். உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா? எதிரிகள் தான் இந்த ஊரை பிடிச்சிட்டாங்களே, நீ ஏன்பா அவன் படைகளை விட்டுட்டு தனியா வந்த? எல்லாவற்றையும் எனக்கு சொல்கிறேன். யாரோ வந்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை காப்பாற்றுங்க. பேசாத. ஒரு இந்திய சிப்பாய் இங்க வந்தானா? இந்திய சிப்பாய்? ஐயோ, அங்க போகாதீங்க. என் பொண்ணு மாப்பிள்ளையும் தூங்குறாங்க. புத்த தேவா, இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்? இதுல என்ன கைமாறு? இது என் கடமை. என் உயிரை காப்பாற்றி விட்டீர்களே என்பதற்காக நான் சந்தோஷப்படவில்லை. என் உயிர் என்றுமே எனது தேசத்திற்குத்தானே. அதனால் தானே பல இன்னல்களை கடந்து மலையேறி வந்திருக்கிறேன். ஆனால் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அறிமுகமில்லாத ஒரு ஆடவனோடு உங்கள் மகளை இருக்கச் செய்தீர்களே. அந்த உணர்ச்சி என் உடம்புல ஓடுற இந்திய ரத்தத்தின் உணர்ச்சி. அம்மா, என் பேரு ஷீலா. ஷீலா, நீ நீ நன்றாக வாழ வேண்டும். தம்பி, இந்த பொம்பிலா பகுதியை எதிரிங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இந்த நிலைமையில கூட ஒரு இந்திய அதிகாரிக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறோம். அம்மா, இன்று நீங்கள் எனக்கு செய்த உதவி பல எதிரிகளை நான் கொண்டு குவிக்கவும், இன்னும் சில காலம் நமது பாரத நாட்டிற்கு நான் சேவை புரியவும் எனக்கு உதவி அளிக்கும். நான் போய் வருகிறேன் அம்மா. தம்பி, நீ தனியாவா போற? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மகன் வருவான். இந்த பகுதி பூராம அவனுக்கு தெரியும். நீ எங்க போகணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான். நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஷீலா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காமா? அண்ணனுக்குன்னு எடுத்து வச்சது கொஞ்சம் இருக்குமா, அது இந்த பிள்ளைக்கு கொடு. சாப்பிட வாப்பா. ஆண்டவா, இந்த நல்ல மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்று. தம்பி, சாப்பிட வாப்பா. வா, இப்படிதான். இங்க பாரு, நீ சாப்பிடுற மாதிரி வகையா ஒண்ணும் இல்லை. இங்க இருந்ததெல்லாம் ஆடு, மாடு, பசு, உணவு பதார்த்தம் எல்லாமே எதிரிங்க கொண்டு போயிட்டாங்க. இது என் பிள்ளைக்காக வச்சிருக்கிறேன். நீ என் பிள்ளை மாதிரி பெரிய மனசு பண்ணி சாப்பிடுப்பா. எங்க அண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் படிச்சிருக்கிறாரா? ஆமாப்பா, தேஜ்பூர்ல தான் படிச்சான். எங்க அண்ணனுக்கு
பட்டாளத்துல சேரணும்னு ரொம்ப ஆசை. எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கும். அவனுடைய போக்கே புரியாதுப்பா. அவனை ஒருத்தரும் புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் போறது என்னமோ வர்றது என்னமோ எனக்கே ஒண்ணும் தெரியாது. நீங்க இருக்கிறதாவது அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது மட்டும் மறக்கவே மாட்டாரு. அதோ அண்ணா வந்துருச்சு. நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இது? என்னையா இது? என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? போகாதீங்க. என்னால உங்களுக்கு உபத்திரம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்கோங்க. என்னையா இதெல்லாம்? ஏயா பேசாம இருக்கிறீங்க? மகனே, ஐயோ மகனே! அப்பா! அண்ணா! அப்பா! ஐயோ கண்மணி! அட பாவிகளா! எனக்கு இருந்தது ஒரே மகன், அவரையும் கொண்டு போட்டீங்க. நாங்க கொல்லல. எங்களுக்கு உதவி செஞ்ச இவனை நாங்க ஜெயம் கொல்ல போறோம். உங்களுக்கு உதவி செய்தாரா? ஆமா, இந்திய படைகளை பத்தி இவன் எங்களுக்கு உளவு சொன்னான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இந்திய சிப்பாய் இவனை ஷூட் பண்ணிட்டான். இங்க கூட அவனை தான் தேடிக்கிட்டு வந்தோம். விட போறதில்லை. இது என்ன சோதனை? இந்த தாய் மகனையா நான் கொன்றேன்? இந்த தாய்க்கா இப்படிப்பட்ட மகன் பிறந்தான்? மகனை எண்ணி சிரிப்பதா, தாயை எண்ணி அழுவதா? என் தாயகத்திற்கு நான் நன்மை செய்தேன், அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு நான் தவறு செய்து விட்டேனா? இறைவா, நான் என் கடமையைத்தான் செய்தேன், என்னை மன்னித்து விடு. நில். வாங்க. அதற்குள் ஏன் போகிறாய்? நான் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் நீங்க இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. வெளியில் எதிரி சிப்பாய்கள் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல என்னால் முடியும். நீ போகக்கூடாது. இப்போது உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு அதிகரித்திருக்கிறது. நான் யார் என்று தெரிந்தால் என்னை காப்பாற்ற முயற்சிக்க மாட்டீர்கள். தெரியும். தேசத்தின் புனிதமான மகன், பாரதத்தின் கடமை வீரன், தாயகத்துக்கு நன்றி உள்ளவன். இந்த தாய்க்கு நான் நன்றி உள்ளவன் தானா? இந்த தாயும் தாயகத்தின் ஒரு அங்கம் தானே தம்பி. அம்மா, புலி போல் பாய்ந்து என்னை நேரத்தில் உங்கள் புனித அன்பால் என்னை சுட்டரிக்காதீர்கள். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியும். இங்கே சாய்ந்து கிடப்பது யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அது தெரியும் என்றால் உன்னையும் எனக்கு தெரியும். உங்கள் மகன் அவன். அவனை கொன்றவன் நீ. அது தெரிந்துமா என் மீது அன்பு செலுத்துகிறீர்கள்? அது தெரிந்துமா என்னை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? என் மகனை வெறுப்போடு பார்த்த கண்கள் இதுதானே? என் மகனை சுட்டுக் கொன்ற கரங்கள் இவைதானே? இல்லை, என் மகன் சாகவில்லை. என் வயிற்றில் ஒரு மிருகம் பிறந்தது. என் வீட்டுக்கு ஒரு தெய்வம் வந்தது. மிருகத்தை தெய்வம் கொன்றது. தெய்வம் எனக்கு மகனாகிவிட்டது. அம்மா, மகனே, தேசத்தின் துரோகிகள் கொல்லப்பட வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்டால் பெற்றவர்கள் அழக்கூடாது என்பது தர்மத்தின் விதி. சீன டாக்டரை மணந்த தமிழ் பெண். தாய் கெஞ்சியும் இந்தியா திரும்ப மறுப்பு. சீன பிரஜையாகிவிட்டாளாம். தென்னாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருத்தி சீன டாக்டர் ஒருவரை மணந்த சுயான செய்தி இங்கே கிடைத்திருக்கிறது.
இவர்கள் திருமணம் 9ஆம் தேதி காலை பீக்கிங் நகரத்தில் நடந்தேறியது. இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை இந்திய சர்க்கார் செய்தியிலாக சேகரித்துள்ளது. இந்த பெண்ணின் பெயர் கமலா. கமலா ரத்தமெல்லாம் கொதிக்கிறதே. லட்சக்கணக்கான எதிரிகளை போரிலே சந்திக்க விரும்பினேன். போதும், இதை மட்டும் சந்தித்தால் போதும். 10,000 எதிரியை கொள்வதை விட ஒரு துரோகியை கொள்வது. எப்படி இந்த செய்தி போகிறது? திடீர் திடீரென்று எதிரிகளுக்கு நமது இடம் எப்படி தெரிகிறது? என்னையை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒற்றன் யார்? நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவரை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒருவர் இது போன்ற தாக்குதல் நடைபெற்றால் நான் உங்களையே நம்ப மாட்டேன்.